வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புனிதாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுவையான தேங்காய் பருப்பி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் ரவை, 2 கப்பு தேங்காய், 2 கப்பு சர்க்கரை, 1/2 லிட்டர் பால், தேவையான அளவு ஏலக்காய் பொடி, தேவையான நெய். பாலை அடுப்பில் வச்சு சுண்டை காய்ச்சணும். ரவையை வறுத்துக்கணும், செவக்க வறுத்துக்கணும். தேங்காயும் போட்டு கொஞ்சம் லேசாக செவக்க வறுக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சு வறுக்கணும், வேகமாக வைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் கருவிடும். தேங்காயும் ரவையும் இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். சுண்டை காய்ச்சின பாலில் சர்க்கரையை போடுறோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விடணும். சர்க்கரை கரைஞ்ச உடனே பொடி பண்ணி வச்ச ரவையை போடுறோம். பொடி பண்ணி வச்ச தேங்காயை போடுறோம். ரெண்டையும் நல்லா கலந்து சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கலக்கணும். நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நல்லா கலரணும். ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். நெய் கொஞ்சம் விட்டுக்கணும். இது சேர்ந்து வரக்குள்ள எடுத்து தட்டில் கொட்டணும். கரண்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் தடவுறேன். நெய் தடவிட்டு அதை தட்டி விடணும். நல்லா 10 நிமிஷம் ஆறின உடனே நம்ம இப்போ கட் பண்ணுறோம். டைமண்டாக வர்றதுக்காக இப்படி இந்த பக்கம் திருப்பிக்கிறோம். சுவையான தேங்காய் பருப்பி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.